தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பணி கருத்துக்கள்: நன்றி திருப்பணி ஒப்புக் கொடுப்போர் எல்சி மற்றும் மனோகர் 28ஆம் ஆண்டு திருமண நாள். விக்டோரியா ஆனிக்கமேரி மரியா 77ஆம் ஆண்டு பிறந்த நாள். மரித்தான்மாக்களுக்கான திருப்பணி கருத்துக்கள்: அந்தோணி அம்மா, அந்தோணிதாஸ், மார்த்தம்மா, ஆரோக்கியமேரி, வீரராகவன், நிர்மலா முதலாண்டு நினைவு, ஜேக்கப் பால்ராஜ் 11ஆம் ஆண்டு நினைவு. சிறப்பு விண்ணப்பங்களுக்கான திருப்பலி கருத்துக்கள்: ஆலன் ஜான்சன் 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு PUC எக்ஸாம் நல்லவர்கள் எழுத வேண்டி வேறு அனைத்து PUC செகண்ட் இயர் மாணவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே அவர்களை ஒப்புக் கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனமருந்துவோம். இறைவனுடைய மன்னிப்பை இறைச்சி மன்றாடுவோம். எல்லாம் அந்த இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நம் பாவியம் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூத அனைவரையும் சகோதர சகோதரிகளே, நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைவற்றி மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள். சீராக்கிய ஞான நூலிலிருந்து வாசகம். மனிதர்களுடைய அநீதியான செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாயிருப்பதில்லை. அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் நல்லவர், அவர் தம் படைப்புகளை அறிவார். அவற்றை அவர் விட்டுவிடவில்லை, கைவிடவும் இல்லை, மாறாக பாதுகாத்தார். மனிதர் செய்யும் தர்மங்கள் அவருக்கு கணையாழி போல் திகழ்கின்றன. அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன. பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார். அவர்களுக்கு சேர வேண்டிய வெகுமதியை அவர்களின் தலைமேல் பொழிவார். இருப்பினும் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்துக் கொள்கிறார். நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்குகிறார். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள், அவர் திருமுன் வேண்டுங்கள், குற்றங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள், அநீதியை விட்டு விலகி செல்லுங்கள். அவர் அருவருப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள். வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார். ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரோ பாடுவர். உயிர் வாழ்ந்திராதவர் போன்றே இறந்தவர்களும் அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை. நலத்துடன் உயிர் வாழ்வோரே அவரை போற்றுகின்றனர். ஆண்டவரின் இரக்கம் எத்தனை பெரிது! அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்தனை மேலானது! ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சகம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். பல்லவி. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். பல்லவி. துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. பல்லவி. நீரே எனக்கு புகலிடம், இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றேன். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தளிக்க செய்கின்றேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள்.
27 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு, நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையில் இருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடு. அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காலில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பெரியமானே, நன்று சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நாம் சீராக்கி ஞான நூலிலிருந்து இறைவாக்கை வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சீராக்கு ஞான நூல் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக, வாழ்க்கை கல்வியாக கொடுக்கப்பட்டுள்ளது. சீராக்கு ஞான நூல் ஆசிரியர் வாழ்க்கையினுடைய பல்வேறு சூழ்நிலைகளிலே மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், நெறியுடன் நேர்மையுடன் கடவுளுக்கு உகந்த விதத்திலே உண்மையாக வாழும் பொழுது ஞானம் அவரிடம் வந்து குடிகொள்ளுகின்றது. ஞானத்தை தேடி செல்வத்தை விளக்கி ஞானம் என்னும் செல்வத்தை சேர்ப்பவன்தான் வாழ்க்கையிலே உண்மையாகவே மீட்படைகின்றார் என்று சீராக்கு ஞான நூல் ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கூட நற்செய்தியிலே செல்வத்தை பற்றி மிகவும் ஒரு கிரிட்டிக், அதாவது மிகவும் ஒரு கவனமாக இருக்க, செல்வம் எவ்வாறு ஒரு மனிதனை தவறான பாதையிலே இட்டுச் செல்லக்கூடும் என்பதை நமக்கு எச்சரிக்கையாக பாடம் கற்பிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இறை ஆட்சியிலே ஆண்டவருடைய நிலை வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால் முதலிலே நாம் தன்னலம் துறந்தவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் கொடுத்த இந்த செல்வங்களை நாம் நல்ல வழியிலே பயன்படுத்த வேண்டும். முதலில் நல்ல வழியிலே அந்த செல்வங்களை சேர்க்க வேண்டும். பிறகு அந்த செல்வங்களை நல்லதற்காக, நல்லவைக்காக பயன்படுத்த வேண்டும். த மங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி என்ற ஒரு புத்தகத்தை ராபின் சர்மா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்தியன் ஆதரவர் எழுத்தாளர். அதிலே அவர் சொல்லுவது, தன்னுடைய வாழ்விலே எல்லா வகையான செல்வங்களையும் பெற்றுவிட்டதாகவும் அவருக்கு ஏராளமான பணம், பதவி, நண்பர்கள் எல்லாம் கிடைத்தும் அவருக்கு ஏதோ ஒன்று குறைபட்டது. அதை தேடி சென்றார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் ஒரு புத்த மடத்திலே செல்கின்றார். புத்த மடத்திலே சேர்ந்த பிறகு இந்த உலகத்தில் இருக்கின்ற செல்வங்கள் எல்லாம் உண்மையாகவே மன நிம்மதியை வாங்க முடியாது என்பதை உணர்கின்றார். கடவுளுடைய அருளின்றி, அவருடைய ஆசிரின்றி ஒரு மனிதன் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது.
எவ்வளவுதான் நீ பணக்காரனாக இருந்தாலும் கடவுளை நீ நம்பி அவரை மையப்படுத்தி வாழவில்லை என்றால், அவர் கொடுத்த செல்வங்களை பிறரோடு பகிர்ந்து வாழவில்லை என்றால் மன நிம்மதி என்பது இருக்காது. மன நிம்மதி உலகில் இருக்காது. நிலையான வாழ்வு விண்ணகத்தில் நமக்கு கிடைக்காது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த தன்னலம் துறந்தவர்களாய் நாம் நம்மாலான உதவிகளை பிறருக்கு செய்வோம். குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய துன்பங்களை போக்குகின்ற வகையிலே நாம் உதவிகரம் நீட்டுபவர்களாக வாழ்வோம். இந்த இளைஞன் நிலைவாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, நான் எல்லாவற்றையும் கடைபிடித்து வருகிறேன் சிறு வயதிலிருந்தே என்று ஆண்டவரிடம் சொல்லுகின்றான். ஆண்டவர் முன்பாக அவருடைய உள்ளத்தை அறிந்திருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய உள்ளத்திலே நான் நல்லவன், ரைச்சியஸ் என்று அவருடைய உள்ளத்திலே நினைத்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் கட்டளைகளை எல்லாம் கடைபிடித்து கொண்டு வந்தார். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், உன்னிடம் ஒன்று குறைவிடுகிறது, எல்லாவற்றையும் நீ விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடு, பின்னர் வந்து என்னை பின் செல், அப்பொழுது நீ நிலை வாழ்வை பெறுவாய் என்று சொல்கிறார். சீடர்களும் அதை சிறுக சிறுக புரிந்து கொண்டார்கள் தன்னுடைய வாழ்விலே. பின்னர் தன்னுடைய குடும்பங்களை எல்லாம் விட்டு அவர்கள் ஆண்டவர் இயேசுவை உண்மையாகவே பின்பற்றினார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே அன்புக்குரியவர்களே, நாம் உலக செல்வங்களில் நம்முடைய நேரத்தை நம்முடைய வாழ்வில் செலவழித்து விடாமல் விண்ணக செல்வத்தை சேர்ப்போம். விண்ணக வாழ்வை நாம் பெற இதுவித தவக்காலம் நமக்காக வருகிறது. பாவ வழிகளிலிருந்து விலகி, குற்றங்கள் படிகளிலிருந்து நாம் விலகி, உண்மையாகவே ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு இந்த காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய மானிய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து அவனை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, அது பேருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைவற்றுள்ள பலியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் பேருபயன்களை அடைவதோடு
என்னாலும் என்னிடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ வழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படுவது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகின்றவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சூசைநாதன் மற்றும் ஆரோக்கியராய் சதீஷ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திருவையம்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திடம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவரையும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு நீதிமான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் வந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா எல்லா புகழும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவும் கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் தகுதியின்மையும் பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இருளின் சுமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சுமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சுமரியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் இதில் ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மை அன்பு செய்து இரக்கத்தோடு கருணையோடு நம் பாவ பழிகளை எல்லாம் போக்கி நம்மை மீட்கின்ற தெய்வம். அவரிடம் திரும்பி வருவோம், அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சவால்களையும் எதிர்கொள்ள சக்தி கொடுக்கின்ற ஆண்டவரை நம்முடைய வாழ்விலே வரவேற்போம். இதோ இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் உங்கள் வார்த்தைக்கு முன்னிலை என்றும் எல்லாம் ஆண்டவரே. Amen.
நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பெருநன்பு உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் மலர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுகிறார். மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசியும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மையின் இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லாம் மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். அதனால் எம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள்.